இதாச்சும் உளர வேண்டியது, அந்த உளர்னதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டியதுன்னு தான் இப்போ சோழனோட வாழ்க்கையே போயிட்டுருக்கு. சோழன் இப்போ தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லி இப்போ தூண்டி விட்டு, அவங்களே அந்த தாலி இருக்கட்டும், நம்ம அப்பாவோ இல்லை அண்ணனோ இல்லை ஃபேமிலியில் யாராவது பார்த்தா இதை வச்சு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கழுத்தில் போட்டிருந்த தாலியை கழட்டி கொடுக்குற அளவுக்கு கொண்டு பேசி விட்டார். ஆனால் இது ரெண்டு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சில பேர் சோழனுக்கு ஆதரவாகவும், சில பேர் நிலாவுக்கு ஆதரவாகவும் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் எந்த சைடுங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன், என்ன நடக்கலாங்கிறதுக்கான ஒரு கற்பனை தான் இது. ஸோ முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு இப்போ எப்படியோ திருப்பி வந்துட்டாங்க. நிலா வீட்டுக்கு வந்த உடனே இப்போ ஒரே மகிழ்ச்சியாகி, குடும்பமே ஒரே சந்தோஷமாகி, இன்னைக்கு கோழி அடித்து குருமா வச்சிட வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி தடப்படலாம் விருந்துக்கெல்லாம் சேரன் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்க, துண்டெல்லாம் தோலில் போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்க. அப்போ அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு ஒரு வேலையும் செய்யல. அதாவது அவங்க திருப்பி வர வைக்கணுங்கிறதுக்காக தான் தம்பி உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்கே போய் சாரி எழுதி கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அவங்க அப்பவே அதனால வரல, நான் பல்லவனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்த உடனேவும் சொல்றாங்க. இதே விஷயத்த பல்லவனுமே சொல்றாரு. என்ன அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுதேன், அதுக்காக தான் அண்ணி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைடா, இது இல்லாமலே எனக்கு தெரியும் அவங்க வந்துருவாங்க, அவங்க எப்படி வராமல் இருப்பாங்க, இங்கே தான் வருவாங்க அப்படின்னு லூஸ் மாதிரி பேசுறாரு. அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே அந்த பொண்ணு வேணுமா, அதுக்காக கொஞ்சமாவது விவரமாவாச்சும் இருக்கணும். விவரமாகவும் இல்லை, ஃப்ராடுத்தனம் மட்டும் பண்ண தெரியுது. இல்லைன்னா ஏதாச்சும் உளர வேண்டியதுங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமா அந்த கதாபாத்திரம் மாறிட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கே பார்க்க கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் சிறகடிக்காசை முத்து கேரக்டர் மாதிரி இருக்கும் போல, லைட்டாக கொஞ்சம் மனோஜ் கேரக்டரையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் போலான்னு பார்த்தா இது கொஞ்சம் லூஸ் கேரக்டராகவே இருக்குது. ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா அவங்க கழுத்து அந்த தாலியை கட்டியிருக்காங்க பார்த்தியா, அந்த தாலி நான் போட்டிருக்கிறது, நான் கட்டின தாலியை போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் எதனால, அதெல்லாம் ஒரு அன்பு தாண்டா அப்படி, அதனால தான் வந்திருக்காங்க. அந்த தாலி இழுத்துட்டு வந்துருச்சு அப்படிங்கும் போதே கடுப்பாகி, அப்படியா இந்த தாலியா அப்படியே அவங்க தாலியை கழட்டி கையிலே கொடுத்துட்றாங்க. ஸோ கையில் கொடுக்கும் போது அவர் ஷாக் ஆகி, அந்த தாலியை அவளே ஒரு நாள் என் கழுத்தில் மாட்டுங்கன்னு சொல்லுவாடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்து இவருக்கு ஒரு பெரிய ஷாக்காக, இவன் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு போயிட்டு திருப்பி ஒரு நாள் பார்த்தா ட்ராப் பண்ணுறது அந்த ராகவ் ட்ராப் பண்ண. இவன் யார் அப்படின்னா என் ஆஃபீஸில் தான் நீங்கள் கம்பெனியுடைய ஃபவுண்டரே அவர் தான். அவரே நானே சரி எதுக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, நான் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன்னாரு அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ராகவுக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவுக்கும் வரதை பார்த்து அவங்க நெருக்கமாக சோழனுக்கு அப்படியே மனசு கருவ போகுது. அவர் ஏதாச்சும் பண்ணிடலாமா, இடிச்சிடலாமா, இல்லை இதெல்லாம் அந்த பக்கமே போயிடும் போல, நம்ம அண்ணன் தம்பிகளும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ராகவும் நிலா நல்ல ஜோடி தானே நினைப்பாங்க. அப்போனா அவங்கள்ட்ட பேசி நிலா ராகவை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வீட்டை விட்டு போயிடுவா, பரவாயில்லையா, அவளை இருக்க வைக்கணும்னா நீங்கள் என் கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றிலாம் எதுவும் தெரியாமல் நிலா கூலாக ராகவ் கிட்ட முதல்ல ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக பழக. ஆனால் ராகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சிங்கிள் தானே, இவங்களும் சிங்கிள் நம்மளும் சிங்கிள் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் ஒரு எண்ணங்கள் வளர ஆரம்பிக்கிறதும், கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவுடைய மனசுமே மாற ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவங்க நெருக்கமாகிறது. அதில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுதுன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக சோழனுக்கும் நிலாவுக்கும் ஒரே சண்டைகளும் சச்சரவுகளுமா நிறைய வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா திருப்பி சோழன் ஏதாச்சும் இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நினச்சா ஆதங்கத்தை ஏதாவது பேச, இந்த மாதிரி தேவையில்லாத உரிமை எடுத்துக்கிற வேலை வச்சுக்காதீங்க, நான் இங்கே வந்தது மற்ற 3 பேத்துக்காக கூடன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக இல்லை, நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிகளுக்கு தேங்க்ஸ், ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் நடந்துக்கிட்ட அது நடத்தைக்கு அப்புறமா நான் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் எனக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் கேட்க போகிறது இல்லைங்கிற மாதிரி இவங்க இருக்கேன். இதனால இவங்களுக்குள்ள வரப்போகிற விரிசல்கள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வானதியும் ரொம்ப ஒரு மாதிரி குதர்க்கமான ஒரு ஆளாக இருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டர், இந்த சந்தா யாதவ் வீட்டுக்கு வந்தால் நடக்க போகிற விஷயங்கள், பல்லவனோட அம்மா அந்த வீட்டுக்கு வந்தால் நடக்க போகிற விஷயங்கள், பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இதில் நடேசன் கேரக்டருமே ஒரு மாதிரி குழப்பமான கேரக்டராக தான் இருக்காரு. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் நிறைய ஃப்ளாடு கேரக்டர்ஸ், அதெல்லாம் எப்படி எடுத்து போகிறாங்க, குறைகளை தாண்டி எப்படி நிறைகளாக மாறப்போகுதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த சீரியல் எப்படி போகுது, உங்களுக்கு அந்த சீரியல் பிடிச்சிருக்கா, அதில் என்னென்ன விஷயங்கள் ஒத்து வரலங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு நம்மளுடைய இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுவோம். தேங்க்யூ.